ஹாய், இந்த வீடியோவில் நம்ம 1 இயர் கிட்க்கு எப்படி பாக்ஸ் ப்ளீட் வச்சு ஸ்கர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பாக்ஸ் ப்ளீட் ஸ்டிச் பண்ணுறனால நம்ம வந்து வெயிஸ்ட்டை மெஷர் பண்ணிவிட்டு வெயிஸ்ட்டை விட 3 டைம்ஸ் ஃபேப்ரிக் எடுத்துக்கணும். ஸோ இப்போ 1 இயர் கிட்டுங்கிறனால வெயிஸ்ட் வந்து 20 இன்ச்சஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. ஸோ நம்ம வந்து 20 × 3, ஸோ 60 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு சீம் அலவன்ஸ்க்கு நம்ம 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். ஸோ 62 இன்ச்சஸ் லென்த்தும் ஹைட் வந்து ஒரு நீ லென்த் நம்ம போகலாம். ஸோ நீ லென்த்துங்கிறனால ஒரு 12 இன்ச்சஸ் நம்ம லென்த் எடுக்க போகிறோம். ஸோ 12 இன்ச்சஸ் ஸ்கர்ட்டோட ஹைட்டை நம்ம பாக்ஸ் ப்ளீட் வைக்கிறதுக்கு டோட்டலாக 62 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். இந்த ஸ்கர்ட்க்கு வந்து நம்ம 10 பாக்ஸ் ப்ளீட்ஸ் வர மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸோ 20 இன்ச்சஸ் நம்ம வெயிஸ்ட் எடுத்திருக்கோம். 20 / 10, 2 இன்ச்சஸ் ஈச் பாக்ஸை. ஸோ வந்து நம்ம சீம் அலவன்ஸ் 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மற்ற என்டையர் ஃபேப்ரிக் 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 2 இன்ச்சஸ் கேப்பில் ஃபேப்ரிக் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒன் சைடு வந்து நம்ம பாக்ஸ் ப்ளீட் வைக்க போகிறோம். அதோட எட்ஜஸ் வந்து ராங் சைடில் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ ராங் சைடில் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வந்து நம்ம பாக்ஸ் ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹெம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம பாக்ஸ் ப்ளீட் வைக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கிங் வந்து சீம் அலவன்ஸ்க்கு விட்டுருவோம். நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூவாக நம்ம பாக்ஸ் ப்ளீட் வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பாக்ஸ் ப்ளீட் வச்சுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம்ல, ஸோ இது வந்து நம்ம ராங் சைடு வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஒரு ஓப்பனிங்காக ஒரு ஃபர்ஸ்ட் 2 இன்ச்சஸ்க்கு மட்டும் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ போத் எண்ட், இந்த எண்டும் சரி இந்த எண்ட்லேயும் ராங் சைடில் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும் 2 இன்ச்சஸ்க்கு. இப்போ நம்ம ஸ்கர்ட் ஓப்பனிங்க்கு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு ஃபோல்ட் பண்ணி. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இந்த ஸ்கர்ட்க்கு பட்டி கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மேலே ஒரு க்ளோஷர் கொடுக்கணும். ஸோ இதுக்கு க்ளோஷர் வந்து நமக்கு 1.5 இன்ச்சஸ் ஹைட்க்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் 1.5 டபுள் டைம்ஸ் எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சஸ் ப்ளஸ் 0.5 இன்ச் நமக்கு வந்து சீம் அலவன்ஸ்க்காக. ஸோ இதோட ஹைட் வந்து 3.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் அதோட லென்த் வந்து வெயிஸ்டோட சைஸ் வந்து நம்ம 20 எடுத்திருக்கோம். ஸோ 20 சீம் அலவன்ஸ் சேர்த்து 22 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ 22 இன்ச்சஸ் லென்த்து, 3.5 இன்ச் வித்து. இப்போ இந்த பட்டியை நம்ம 2 எட்ஜஸும் இந்த எட்ஜஸை டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். இந்த எட்ஜையும் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ அவுட்புட் வந்து 20 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு எட்ஜை வந்து ஒரு லாங் எட்ஜை வந்து சிங்கிள் ஃபோல்ட் மட்டும் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும்.
இப்போ இந்த பட்டியோட ராங் சைடு வந்து ஸ்கர்ட்டோட ரைட் சைடுக்கு மேலே ஓவர்லாப் பண்ணுற மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண பார்ட் இந்த பக்கம் இருக்கணும். ஸோ ஃபோல்ட் பண்ணாத பார்ட்டை தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஸ்டார்டிங்கிலேருந்து இது ஃபுல்லாக இங்கே நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்கர்ட்டோட ராங் சைடில் மேலே பட்டி இப்படி இருக்கும். அதை அகெயின் நம்ம ஃபோல்ட் பண்ணி இந்த ஸ்கர்ட்டோட ஜாயினிங்லேயே நம்ம இன்னொரு ஸ்டிச் போட்டுடணும். ஸோ இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுடணும் நம்ம. இப்போ நம்ம ஸ்கர்ட்க்கு பட்டி வச்சிட்டோம். இப்போ வந்து இந்த 2 ஓப்பனிங்கை நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ ராங் சைட்ஸ் வந்து ஒன்றா வச்சுட்டு நம்ம இந்த ஓப்பனிங்ஸ் கொடுத்தோட இதில் ஒரு குட்டி கேப் விட்டுட்டு இங்கேருந்து கீழே வரைக்கும் நம்ம இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம்னா ஸ்கர்ட் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஓப்பனிங்கில் ஸ்கர்ட்க்கு பட்டன் மட்டும் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இந்த பார்ட் ஆஃப் ஹூக் வந்து ஸ்கர்ட்டோட இன்னர் சைடு வைக்கணும்.
இப்போ இந்த பார்ட் ஆஃப் ஹூக்ஸ் வந்து ஸ்கர்ட்டோட அவுட்டர் சைட் ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஏலைன் ஸ்கர்ட் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.